Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி 4 வயர்ல ஸ்பைரல் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி பிகினர்ஸ்க்காக 2 வயர் ஹேண்டிலும் 3 வயர் ஹேண்டிலும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எடுத்தெடுப்புல இத போடிங்க அப்படினா கண்டிப்பா உங்களால போட முடியாது. அதனால அதோட லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு வாங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள்ல ஒர்க் ஷாப் போட்டுட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ல போட்டுட்டு இருக்கேன். அதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க எங்களுடைய வெப்சைட்ல வாங்கிக்கலாம். போட்டுட்டு இருக்கிற கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதையும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் கீழே இருக்கு, பாத்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோ. இப்ப இந்த ஹேண்டில் போடுறதுக்காக 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். பர்பிள்ல 2 வயரும், பிளாக் கலர்ல 2 வயரும் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 6 அடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் லென்த்தான ஹேண்டிலா போட போறோம், அதனால 6 அடி எடுத்துக்கோங்க. இதுக்கு உள் வயர் எதுவும் வைக்க தேவையில்லை. நம்ம உருட்டு ஹேண்டில் தான் போட போறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதுல 2 டைமண்ட் இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடத்துல ஹேண்டில் போட்டா சரியா இருக்கும். நீங்க பிளைனா வருது அப்படின்னா கவுண்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட கவுண்ட் பண்ணிட்டு 2 சைட்லயும் 4 நாட்ஸ் விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். கீழே இருந்து ஒரு 4 லைன்ஸ் விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். நாட்ல ஒரு சைடு ஹோல் வழியா உள்ள விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இதுல வைக்கும் போது கலர்கள் நீங்க மாத்தி மாத்தி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்பிள், அதுக்கப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் பிளாக், இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உள்ள இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி இந்த ஒயர்களையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே ஆர்டர்ல இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதனுடைய எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஈக்குவலா வச்சுக்கோங்க. இதோட எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஈக்குவல் ஆயிடும். இப்போ 8 ஒயர் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஹேண்டில் போட போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க இந்த பிளாக் கலரை எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். இதுல வலது பக்கம் இருக்கிற ஒயர் மேல இருக்கு, இடது பக்கம் இருக்கிற ஒயர் கீழே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இடது பக்கம் இருக்கிற ஒயரை பர்பிள் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி மேல வச்சுக்கலாம். வலது பக்கம் இருக்கிற பர்பிள் ஒயரை எடுத்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல வச்சுக்கலாம். இப்போ 2 சைட்லயும் 2 ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து அடுத்த 2 ஒயர்களையும் இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணணும். இப்போ லாஸ்டா ரைட் சைடு போட்டோம் இல்லையா, அடுத்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஒயர் எடுத்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல வைக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி மேல கீழே அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்துட்டு மேல கீழே அதுக்கப்புறம் மேல. இப்போ எல்லா ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 கலர் ஒயர்களும் நமக்கு மிக்ஸ்டா கிடைச்சிருக்கு. 2 சைட்லயும் மிக்ஸ்டா கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் சைட்ல இருக்கிற இந்த பிளாக் கலர் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போகணும். ரைட் சைட்ல கீழே இருக்கு பாருங்க, இது லாக் ஆகாம இருக்கு. இந்த ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் லெஃப்ட் சைட்ல 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதுலயும் கீழே பிளாக் கலர் ஒயர் இருக்கு. அந்த ஒயரை விட்டுட்டு மற்ற 3 ஒயர்களையும் மேல கீழே அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணும். அந்த ஒயர், அந்த பிளாக் கலர் ஒயர் திரும்பவும் ரைட் சைடே வந்துடுற மாதிரி இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ நான் ஒரு சைடு போட்டாச்சு. இதே போல அடுத்த சைடுல இருக்கிற இந்த பிளாக் கலர் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு ரைட் சைட்ல இருக்க இந்த லாஸ்ட் ஒயரை, இந்த பர்பிள் ஒயர் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அடுத்த 3 ஒயர்களுக்கு மேல கீழே அதுக்கப்புறம் மேல திரும்பவும் அந்த ஒயர் லெஃப்ட் சைடே வந்துடணும். இதே மாதிரி நீங்க போடணும். இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே வரும். நம்ம மாத்தி மாத்தி இதே தான் போட்டு வரணும். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஒரு தடவை வலது பக்கம் போடணும், ஒரு தடவை இடது பக்கம் போடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுவாங்க. 4 ஒயர்களையும் போடும்போது மொத்தம் 8 ஒயர்கள் இருக்கு இல்லையா, இந்த 8 ஒயர்களையும் போடும்போது நமக்கு கொஞ்சம் கையில பிடிக்கிறதுக்கு
கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 2 ஒயர்லாம் நல்லா போட்டு பழகிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே தான் வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டு வரணும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோட நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து துண்டு ஒயர் கொடுத்து போடுவாங்க. நான் அந்த மாதிரி போட மாட்டேன். ஹேண்டில் போடும்போதே கூடையோட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஹேண்டில் வந்து தொங்காமல் இருக்கும், நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம போட போகிறது ரைட் சைடு தான். அந்த ரைட் சைடு ஒயர் எடுத்துக்கணும். அந்த ரைட் சைடு ஒயர் தான் லாக் ஆகாமல் இருக்குது. அந்த ஒயர் எடுத்துட்டு இந்த கூடையில் வந்து ஸ்ட்ரைட்டாக நேர் மேலே லாஸ்ட் லைனில் வந்து ஒரு பக்கம் இன்செர்ட் பண்ணி அடுத்த பக்கம் வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி அடுத்த பக்கம் வெளியே எடுத்த பின்னாடி நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்க 3 ஒயர்களில் மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே திரும்பவும் இதே மாதிரி போடணும். இந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக இழுங்க, உங்களுக்கு வந்து ஹேண்டிலும் கூடையும் ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்து லெஃப்ட் சைடு இதே மாதிரி போட்டு வரணும். பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்க 3 ஒயர்களில் மேலே கீழே மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே தான் வந்து கண்டினியூஸாக நம்ம போடணும், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள் டிசைன் வந்து எந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு. இது வந்து நீங்கள் கீழே வந்து ஒயர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த டிசைன் கிடைக்கும். நீங்கள் ஒயர்களை வந்து 2 ஒயர்களாக சேர்த்து ஒரே கலர் ஒயர்கள் 2 ஒயர்களாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது. இந்த கலர்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்பைரல் டிசைன் கிடைக்கும். இந்த ஹேண்டிலும் 2 ஒயர் ஹேண்டில் மாதிரியே தான். கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் நம்ம விட்டுட்டு போகணும். இடையில விட்டுட்டு போனீங்க அப்படின்னா பிரிஞ்சிடும். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் ஒர்க் ஷாப் போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக ஹேண்டில் டியூட்டோரியல் ஒர்க் ஷாப் வந்து நான் போட போகிறேன். இனி அடுத்து வந்து இதோட எட்ஜஸ் வந்து அடுத்த சைடில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து 2 ஒயர்களாக எடுத்து கூடையில் நாட் போட்டுட்டு உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணிடுங்க. அது நிறையா வீடியோக்கெல்லாம் காட்டியிருக்கேன். இதில் வந்து என்னால் காட்ட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.